செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கொரோனா வைரசுக்கு எதிரான முதல் மருந்து என்று பொய்யான தகவல்களுடன் விளம்பரம் வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திய மருத்துவ சங்கம் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தது. ஆங்கில மருத்துவம் மீது சந்தேகம் கிளப்பும் வகையிலும் குணப்படுத்தவே முடியாத நாள்பட்ட நோய், மரபணு நோய்களை பதஞ்சலியின் ஆயுர்வேத மருந்துகள் குணப்படுத்தும் என அந்த நிறுவனம் உண்மைக்கு மாறாக விளம்பரம் செய்வதாக இந்திய மருத்துவ சங்கம் குற்றம் சாட்டியது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தவறான விளம்பரங்களை வெளியிடுவதை பதஞ்சலி நிறுவனம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் அதன் பிறகும் அந்த நிறுவனம் அடுத்தடுத்து விளம்பரங்களை வெளியிட்டது. இதனையடுத்து பதஞ்சலி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான பாபா ராம்தேவ் பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்தார். அதனை உச்சநீதிமன்றம் ஏற்காத நிலையில் தாம் ஆங்கில மருத்துவம் பற்றி அவதூறாக விளம்பரம் வெளியிட்ட சர்ச்சைக்கு நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டு பாபா ராம்தேவ் பொது மன்னிப்பு கோரினார். இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனம் நாளிதழ்களில் வெளியிட்ட மன்னிப்பு விளம்பரத்தின் நகல்களை பார்த்த நீதிபதிகள் பொது மன்னிப்பு விளம்பரத்தை பூத கண்ணாடியை கொண்டுதான் தேட வேண்டும் என கண்டனம் தெரிவித்ததோடு பதஞ்சலி தயாரிப்புகளை விற்க நாளிதழ்களில் கொடுத்த விளம்பரங்கள் அளவிற்கு ஏன் மன்னிப்புக்கான விளம்பரங்கள் வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் தவறான விளம்பரங்கள் எந்த அளவில் கொடுக்கப்பட்டதோ அதே அளவில் மன்னிப்பு கோரும் விளம்பரங்களையும் வெளியிடுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் செய்தித்தாள்களில் பதஞ்சலி நிறுவனம் மீண்டும் மன்னிப்பு கேட்டு அதன் துண்டறிக்கைகளை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். அத்துடன் பதஞ்சலி நிறுவனம் மட்டுமல்ல பல்வேறு நுகர்பொருட்கள் குறித்தும் ஏமாற்று விளம்பரங்கள் செய்யப்படுவதாக கூறிய நீதிபதிகள் கடந்த 3 ஆண்டுகளில் ஏமாற்று விளம்பரங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவர்களால் தேவையற்ற விலை உயர்ந்த மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் பதஞ்சலி மீது குற்றம் சாட்ட ஒரு விரல் நீட்டும் இந்திய மருத்துவ சங்கத்தை நோக்கி 4 விரல்கள் நீள்வதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.